ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ வந்து மசாலா போட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். வாங்க என்னென்ன மசாலாலாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா சூப்பராக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து ஊற வைக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பொரியல் வறுவல் பண்ணும்போது, சிக்கன் சுக்கா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரெடி பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கலாம். இந்த வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரச சாதம், சாம்பார், காய் போட்ட சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம், தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அதுவாக கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. நான் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து கிரேவியாக வேணும்னா கிரேவியாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சுக்காவாக வேணும், நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் ட்ரையாக எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரையாக தான் எடுக்க போகிறேன். கிரேவியில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து கிரேவியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி, பூரி, அந்த மாதிரி பரோட்டா அந்த மாதிரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்னா கிள்ளி போட்டு சாம்பார், காய் போட்டு சாம்பார், ரசம் இந்த மாதிரி இதுக்கு இது மாதிரி செட் ஆகும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.